வணக்கம். அப்பல்லோ புரோட்டான் கேன்சர் சென்டர் மருத்துவமனையின் புற்றுநோயை வெல்வோம் சிறப்பு மருத்துவ நிகழ்ச்சிக்கு மார்பக ஆங்கோபிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை ஆலோசகரான டாக்டர் மஞ்சுளா ராவ் நம்மிடம் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். டாக்டர், இப்போ பிரெஸ்ட் கன்சர்வேஷன்ங்கிறது பிரெஸ்ட் கேன்சருக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு பரவலாக பேசப்படுது. இந்த பிரெஸ்ட் கன்சர்வேஷன்னா என்னன்றது ஃபர்ஸ்ட் சொல்லிடுங்க. பிரெஸ்ட் கான்சர்வேஷன்னா நாங்கள் பிரெஸ்ட்டை சேவ் பண்ணி நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணுறோம். ஸோ வாட் இஸ் தட் மீன்? அந்த பிரெஸ்ட்டில் இருக்கிற கேன்சர் கட்டி மட்டும் எடுத்துட்டு அதுக்கு கொஞ்சம் சுத்தம் இருக்கிற நார்மல் டிஷ்யூவும் எடுத்துட்டு நாங்கள் பிரெஸ்ட்டை கன்சர்வ் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணுறோம். இப்போ இது எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட்டா டாக்டர் இது பிரெஸ்ட் கன்சர்வேஷன்றது? டெஃபினெட்லி பிரெஸ்ட் கான்சர்வேஷனா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பண்ணலாம். ஆனால் பேஷண்ட் செலெக்ஷன், நாங்கள் இப்போ பிரெஸ்ட் கான்சர்வேஷன் பிரெஸ்ட் கேன்சர் சர்ஜரி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பேஷண்ட் செலெக்ஷன் ரொம்ப முக்கியம். ஸோ பேஷண்ட் செலெக்ஷன்னா என்ன, பேஷண்ட் எந்த ஸ்டேஜில் வராங்க, டியூமரோட என்ன சைஸு, எவ்வளோ நெறிக்கட்டி இன்வால்வ் ஆயிருக்கு, அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு ஒரு ஸ்டேஜிங் கொடுப்போம். ஸோ யார் ஆப்ரேஷனுக்கு சரியான கேண்டிடேட்டாக இருக்காங்க அவங்களுக்கு நாங்கள் பிரெஸ்ட் கான்சர்வேஷன், டியூமர் சின்னதாக இருக்குது இல்லைனா பிரெஸ்ட் சைஸ் பெருசாக இருக்குது. ஸோ நாங்கள் சர்ஜன்ஸ் என்ன பார்க்குறோன்னா பிரெஸ்ட் டியூமர் ரேஷியோ. ஸோ டியூமருக்கும் பிரெஸ்ட் சைஸுக்கும் என்ன ரேஷியோன்னு அது பார்த்துட்டு அதுக்கப்புறம் we can plan a conservation. இப்போ சில பேருக்கு என்னென்னா நோய் ரொம்ப ஸ்ப்ரெட் அவுட்டாக இருக்கும், அந்த பிரெஸ்ட்லேயே நிறைய எல்லா சைட்லேயும் இருக்கும். ஸோ அவங்களுக்கு பிரெஸ்ட் கான்சர்வேஷன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஓகே டாக்டர், இப்போது கேன்சர் அப்படின்னாலே மக்கள் மத்தியில் ஒரு பயம் வந்து இருக்கத்தான் செய்யும். அது பிரெஸ்ட் கேன்சர் வந்து இப்போ நார்மலாக எல்லாருக்கும் வருது அப்படின்னாலும் கூட ஒரு பயமும் தயக்கமும் இருக்க தான் செய்யும். எடுத்த உடனே இப்படிப்பட்ட ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறதுனால அவங்களுக்கு இன்னொரு பயமும் அதிகமாகும். இது சேஃப்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்கள் சொல்லுங்கள் டாக்டர் இதோட பார்க்க. நாங்கள் இப்போது பேஷண்ட்ஸ்க்கு ஏதாவது ஆப்ஷன் கொடுத்தோன்னா இட்ஸ் மோஸ்ட்லி சேஃப். ஸோ பிரெஸ்ட் கேன்சருக்கு க்யூரேட்டிவ் ட்ரீட்மெண்ட்னா சர்ஜரி தான். ஸோ சர்ஜரி ரொம்ப முக்கியம். அன்லெஸ் அஃப்கோர்ஸ் ஸ்டேஜ் 4 யாருக்கு ரொம்ப பரவி இருக்கு அவங்களுக்கு யூஸ்வலாக நாங்கள் சர்ஜரி அட்வைஸ் பண்ண மாட்டோம். ஸோ யாரு சர்ஜரிக்கான கேண்டிடேட்டாக இருக்காங்க அவங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன் இஸ் மெஸ்டெக்டமி. மெஸ்டெக்டமினா முழுசாக நாங்கள் மார்பாகத்தை எடுத்துடுவோம். ரெண்டாவது வந்துட்டு பிரெஸ்ட் கான்சர்வேஷன். பிரெஸ்ட் கான்சர்வேஷன்னா நாங்கள் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், அந்த கட்டி அதுக்கு சரௌண்டிங் அந்த நார்மல் டிஷ்யூ மட்டும் நாங்கள் எடுத்துட்டு ஆப்ரேஷன் பண்ணுறோம். அண்ட் 2 பிரெஸ்ட் கேன்சர் சர்ஜரினா பிரெஸ்டில் சர்ஜரி பண்ண அப்புறம் நாங்கள் அக்கிளில் இருக்கிற நெறிக்கட்டிக்கும் பயோப்சியா இல்லைன்னா ஆப்ரேஷனா எல்லாம் நெறிக்கட்டி எடுத்துடுவோம். அது ஸ்டேஜ் பார்த்துட்டு நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணுவோம். ஸோ இது சேஃபானா இது வந்துட்டு பேஷண்ட் செலெக்ஷன் ரொம்ப முக்கியம். ஹூ இஸ் அ கரெக்ட் கேண்டிடேட் for breast conservation அவங்களுக்கு தான் நாங்கள் இது அட்வைஸ் பண்ணுவோம். இப்போ நிறைய பேர் யோசிக்கிறாங்க இந்த மாதிரி பிரெஸ்ட் கான்சர்வேஷன் பண்ணோன்னா நோய் மறுபடியும் வர வாய்ப்பு இருக்குது, ஆனால் அதே போல் நீங்கள் முழுசாக எடுத்துட்டீங்கன்னா வராது. பட் அது வந்துட்டு தட் இஸ் ராங், அது தவறு. ஏன்னா நோய் மறுபடியும் வரணும்னா அது வந்துட்டு அந்த டிசீஸோட பயாலஜி பொறுத்து தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப அக்ரெசிவ் டிசீஸ் இருந்துச்சுன்னா நாங்கள் முழுசாக மார்பகத்தை எடுத்தப்புறமும் அது வந்துட்டு அந்த செஸ்ட் வால், அந்த செஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த தோல் மேலே வரலாம். இல்லைன்னா வேறு இருக்கிற ஆர்கன்ஸ் நுரையீரல், இது லிவர், எல்லா இடத்துலையும் அது வர வாய்ப்பு இருக்குது, எலும்பில் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கும் பிரெஸ்ட் சர்ஜரிக்கும் கனெக்ஷன் கிடையாது. ஸோ சப்போஸ் நாங்கள் பேஷண்ட்டுக்கு ஆப்ஷன் கொடுக்குறோன்னா இட் இஸ் சேஃப். ஆல்சோ இது வந்துட்டு நான் சொல்கிறது கிடையாது, நிறைய ரீசர்ச் பண்ணியிருக்காங்க. மோர் தென் 25-30 இயர்ஸ் இப்போது அந்த எவிடன்ஸ் இருக்குது. நிறைய ஸ்டடீஸ், we have 25 years follow-up studies to say that கான்சர்வேஷன் பண்ணாலும் மெஸ்டெக்டமி பண்ணாலும் 2 ஆப்ஷனுக்கும் சர்வைவல் வந்துட்டு ஒன்று தான். பட் நாங்கள் ஒரே ஒரு பாயிண்ட் என்னென்னா பிரெஸ்ட்டு கான்சர்வேஷன் பண்ணோன்னா அதுக்கப்புறம் ரேடியேஷன் இஸ் கம்பல்சரி. அந்த பிரெஸ்ட்டை நாங்கள் ரேடியேட் செஞ்சு ஆகணும். ஓகே, இப்போ நீங்கள் சொன்னீங்க பிரெஸ்ட் கான்சர்வேஷன் பண்ணால் ரேடியேஷன் வந்து கம்பல்சரி அப்படின்ட்டு. ஒரு சிலர் அந்த ரேடியேஷன்றது நினச்சாலே பயப்படுவாங்க, அதனால வந்து ஃப்யூச்சரில் வேறு ஏதாவது பிரச்சனை வருமோன்னு நினைப்பாங்க. ஸோ அந்த ரேடியேஷன் அவாய்ட் பண்ணிக்கலாமா இல்லை பண்ணி தான் ஆகணுமா? கண்டிப்பாக. இப்போ பிரெஸ்ட் கேன்சருக்கு ரேடியேஷன் வந்துட்டு இட் டசன்ட் டிபெண்ட் ஆன் ஓன்லி நாங்கள் என்ன ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம். இட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் டியூமரோட சைஸ் என்ன, இது ஸ்டேஜ், அந்த நோயோட ஸ்டேஜ் என்ன. ஸோ நாங்கள் முழுசாக மார்பாக எடுத்தாலும் இல்லைனா கன்சர்வ் பண்ணாலும், சப்போஸ் ரொம்ப பெருசான டியூமர் 5 சென்டிமீட்டர் டியூமர் இல்லைனா அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா, இல்லைனா நெறிக்கட்டியில் வந்துட்டு நோய் இருந்துச்சுன்னா நாங்கள் ஏற்கனவே ரேடியேஷன் கொடுத்து தான் ஆகணும்.
இப்போ நாங்கள் பிரெஸ்ட்டு கன்சர்வ் பண்ணோன்னா 100% நாங்கள் ரேடியேஷன் கொடுக்கணும். ஸோ தட் இஸ் அ குட் திங். ஏன்னா நாங்கள் அவங்களோட பாடி இமேஜ் நாங்கள் கன்சர்வ் பண்ணுறோம். எஸ், ரேடியேஷனுக்கு எல்லா ட்ரீட்மெண்ட்ஸுக்கு வந்துட்டு அதோட சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும். பேராசிட்டமாலுக்கும் அதோட சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும் நாங்கள் நிறைய எடுத்தோன்னா. ஸோ நாங்கள் வந்துட்டு என்ன பார்க்குறோம், இதோட பெனிஃபிட் வந்துட்டு சைடு எஃபெக்ட்ஸுக்கும் மேலே இருக்கான்னு. ஸோ பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தி, சைடு எஃபெக்ட்ஸ் கம்மினா அதெல்லாம் நாங்கள் கவுன்சில் பண்ணி நாங்கள் அட்வைஸ் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் நாங்கள் பார்த்து தான் இஸ் அ பேஷண்ட், அந்த பேஷண்ட் வந்துட்டு இஸ் ஷீ அ சூட்டபிள் கேண்டிடேட் ஃபார் ரேடியேஷன், அவங்களுக்கு நாங்கள் ரேடியேஷன் கொடுத்தோன்னா சேஃபாக இருக்கான்னு அது பார்த்துட்டு தான் நாங்கள் அட்வைஸ் பண்ணுவோம். சப்போஸ் ஒரு பேஷண்ட் ரொம்ப தூரத்துலேருந்து வராங்க, வில்லேஜ்லேருந்து வராங்க அண்ட் நாங்கள் யோசிக்கிறோம் இவங்க ரேடியேஷனுக்கு வரமாட்டாங்க, டிஃபால்ட் பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு நாங்கள் வந்துட்டு கான்சர்வேஷன் ஆப்ஷனே கொடுக்க மாட்டோம். ஆனால் இதுக்கு டைம் எதுவும் இருக்கா டாக்டர்? ரேடியேஷன் இந்த டைமில் தான் நம்ம கொடுக்கணும் அப்படின்றதுல ஏதாவது இருக்கா? ஆமாம், ஆப்ரேஷனுக்கு ஸோ ஆப்ரேஷன் பண்ண உடனே யாருக்கு வேறு ட்ரீட்மெண்ட்ஸ் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் கீமோதெரப்பி அவங்களுக்கு முடிஞ்சாச்சு, கீமோதெரப்பி கொடுக்க வேண்டான்னா ஒரு 3 மாதத்துக்குள்ளே நாங்கள் ரேடியேஷன் கொடுத்துட்டே ஆகணும். இல்லை ஒரு வருஷம் ஆகட்டும் அதுக்கப்புறம் வரலான்னா அதுக்கப்புறம் ரேடியேஷன் கொடுத்துட்டு பிரயோஜனம் கிடையாது. சில பேருக்கு என்ன, நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணப்புறம் அவங்களுக்கு ஒரு 6 மாதம் கீமோதெரப்பி இருக்கும். அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு நாங்கள் ஆப்ரேஷனுக்கு அப்புறம் கீமோதெரப்பி கம்ப்ளீட் பண்ணது அப்புறம் தான் நாங்கள் ரேடியேஷன் கொடுப்போம். இதுக்கு ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் என்னென்னா எல்டர்லி பாப்புலேஷன். ஸோ இப்போது சில பப்ளிகேஷன்ஸ் வந்திருக்கு, பேஷண்ட்ஸ் ஆஃப் ஏஜ் 65 அண்ட் அபவ், அவங்களுக்கு வந்துட்டு நாங்கள் கொஞ்சம் பார்த்துட்டு we can try and avoid radiation if they are very very keen. ஸோ ரேடியேஷனோட நாங்கள் ரேடியேஷன் கொடுத்தா ஒரு அடிஷ்னல் 8% பெனிஃபிட் இருக்குது. 8% பெனிஃபிட் ஆஃப் அவாய்டிங் லோக்கல் ரெக்கரன்ஸ்னா மறுபடியும் அது வரக்கூடாதுன்னு, அதே இடத்துல வரக்கூடாதுன்னு 8% பெனிஃபிட் இருக்குது. ஆனால் பேஷண்ட்ஸ் ஏஜ் 65 அண்ட் அபவ் சில பேருக்கு ஓகே வேறு ஹார்ட் டிசீஸ் இருக்குது, லங்கில் டிசீஸ் இருக்குது, அவங்களுக்கு ரேடியேஷன் கொடுக்குறது சேஃப் கிடையாதுன்னா அந்த பேஷண்ட்ஸ்க்கு நாங்கள் அவாய்ட் பண்ண பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நோய் அவ்வளோ அக்ரெசிவாக இல்லை, ஹார்மோன் ரிசெப்டர் பாசிட்டிவ் டிசீஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா we can think about it. ஓகே, இப்போ ஏஜ்டு பர்சனுக்கு வந்து நம்ம திங்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க. பர்டிகுலர் ரீசன் ஏதாவது இருக்கா? இப்போ யங் பர்சனும் வந்து யோசிப்பாங்களா, சின்ன வயசில் உள்ளவங்களும் நான் ரேடியேஷன் வந்து எடுத்துக்கிட்டே ஆகணுமா அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட கேட்டிருக்காங்களா, யோசிப்பாங்களா அதை பற்றி? அதுக்கான ஒரு விழிப்புணர்வை சொல்லிட முடியுமா? ஸோ நிறைய பேர் கேட்பாங்க யூஸ்வலி, ஏன்னா ரேடியேஷனாக நிறைய பேருக்கு பயம் இருக்குது. பிகாஸ் எஸ்பெஷலி நாங்கள் லோக்கல் லாங்குவேஜஸ் தமிழ் இருக்கட்டும் ஹிந்தி இருக்கட்டும் நாங்கள் பேசும்போது ரேடியேஷனுக்கு அவங்க கரண்ட் தெரப்பின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய பேர் யோசிப்பாங்க அவங்க கரண்ட் கொடுத்துட்டு, ஆனால் அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. எப்படி எக்ஸ்ரே பண்ணும்போது யூனோ அந்த ஒன்றுமே தெரிய மாட்டேங்கிறது இல்லையா, நின்றுட்டு அவங்க எக்ஸ்ரேஸ் பாஸ் பண்ணுறாங்க, ரேடியேஷனும் அப்படி தான். ஆனால் அஃப்கோர்ஸ் ரேடியேஷன் கொடுக்கும்போது whenever radiation is given இல்லையா கொஞ்சம் ஸ்கேட்டர் இருக்கும். ஸோ அந்த ஆர்கனுக்கு டார்கெட் இப்போ அந்த செஸ்ட் வாலா மார்பகமா அதுக்கு டார்கெட் பண்ண அப்புறம் கொஞ்சம் ரேஸ் வந்துட்டு அங்கங்கே போயிடும். ஸோ அது வந்துட்டு கொஞ்சம் ஹார்ட்டை கவர் பண்ணும், லங்கை கவர் பண்ணும். அதோட ஸ்கேட்டர் எவ்வளவு இருக்கு அதுவும் ரேடியேஷன் ஆன்காலஜிஸ்ட் வந்துட்டு எல்லாமே மெஷர் பண்ணுவாங்க. அதை பார்த்துட்டு தான் கரெக்டாக சிடி ஸ்கேன் பண்ணிட்டு அதில் பிளானிங் கம்ப்யூட்டரில் வந்துட்டு பிளானிங் பண்ணி தான் அவங்க கொடுப்பாங்க. ஸோ அதோட என்னென்ன சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கலாம், அது இமீடியட்டாக இருக்காது, யூஸ்வலி லாங் டேர்ம் இருக்கலாம், எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அண்ட் அதுக்கான சொல்யூஷன்ஸும் இருக்குது. பட் ஜென்ரலாக ஆர் எஸ்பெஷலி யங்கர் பேஷண்ட்ஸ் இல்லையா அவங்களுக்கு பிரெஸ்ட் கேன்சர் ட்ரீட்மெண்ட் இப்போல்லாம் பண்ணப்புறம் குவாலிட்டி ஆஃப் லைஃப் நிறைய சர்வைவல் இருக்குது, 20 years 25 years. ஸோ நாங்கள் குவாலிட்டி ஆஃப் லைஃப் பார்க்குறோம். ஸோ இந்த பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் நாங்கள் டெஃபினெட்லி யங்கர் பேஷண்ட்ஸ்க்கு இஃப் ரேடியேஷன் இஸ் ரிக்வயர்ட், நாங்கள் பிரெஸ்ட்டு கன்சர்வ் பண்ணியிருக்கோம் இல்லைன்னா அட்வான்ஸ் டிசீஸாக இருக்குது, அவங்க ரேடியேஷன் அவாய்ட் பண்ணக்கூடாது. இப்போது சமீப காலமாக இந்த ஆங்கோபிளாஸ்டி அப்படிங்கிற ஒரு டேர்ம் வந்து நம்ம கேள்விப்படுறோம். நீங்களும் அதோட சர்ஜன் தான். ஸோ அதை பற்றி ஒரு விளக்கம் கொடுத்துட முடியுமா? பிரெஸ்ட் ஆன்கோபிளாஸ்டி இங்கே இந்தியாவில் வந்துட்டு இப்போது அரவுண்ட் 8 to 10 years-ஆக இப்போது ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஆனால் வெளிநாட்டில் வந்துட்டு இட்ஸ் பின் ப்ராக்டிஸ்ட் ஃபார் மோர் தென் 15 years or so.
ஆன்கோபிளாஸ்டினா என்ன, இப்போ நாங்கள் மார்பாகத்தை காப்பாற்றி ஆப்ரேஷன் பண்ணும்போது அந்த கட்டியை எடுக்கிறோம். ஸோ அந்த இடத்துல கேப் இருக்கும். ஸோ முன்னாடியெல்லாம் அப்படியே அவங்க ஸ்டிச் எடுத்துட்டு மூடியிருப்பாங்க. அது பண்ணும்போது ரேடியேஷன் கொடுத்தப்புறம் அந்த இடத்துல இப்படி டிப்ரெஷன் இருக்கும். ஸோ பிரெஸ்ட்டு கன்சர்வேஷன் பண்ண அப்புறமும் என்ன பிரயோஜனம்? ஏன்னா அந்த காஸ்மெட்டிக் டிஃபார்மிட்டி இருக்கும். ஸோ when the woman looks at herself மிரரில், அவங்களுக்கு எப்போவுமே அது ஞாபகம் இருக்கும், ஓ கேன்சர் பேஷண்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. பட் பிரெஸ்ட் இது ஆன்கோபிளாஸ்டினா என்ன, நாங்கள் வந்துட்டு அந்த டியூமரை எடுத்தப்புறம் பிளாஸ்டிக் சர்ஜிக்கல் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி அந்த இடத்த நாங்கள் மூடலாம். ஸோ அந்த கேப்பை வந்துட்டு நாங்கள் மூடலாம். இது நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. யூனோ யூ கேன் லோக்கல் டெக்னிக்ஸ், அது நாங்கள் வேறு செதையும் எடுத்துன்னு வரலாம். ஸோ தட் இஸ் ஆன்கோபிளாஸ்டி. இப்போ இந்த ஆங்கோபிளாஸ்டி அப்படிங்கிறது நீங்கள் எல்லாருக்குமே சஜஸ்ட் பண்ணுவீங்களா டாக்டர்? எல்லாருமே பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இப்போ யாருக்கு நாங்கள் பிரெஸ்ட் கான்சர்வேஷன் பண்ணுறோம், ஜென்ரலி ஆன்கோபிளாஸ்டி தேவைப்படும். பிகாஸ் ஆன்கோபிளாஸ்டிலேயே நிறைய விதமான டெக்னிக்ஸ் இருக்குது. லெவல் 1, லெவல் 2, லெவல் 3. அது எப்படின்னா, நாங்கள் எவ்வளவு அந்த மார்பாகத்துலேருந்து எவ்வளவு செதை எடுக்கிறோம், 20% வால்யூம் லாஸ் இருக்கா, அந்த வால்யூம் லாஸ் எவ்வளவு. ஸோ ஒரு மார்பாகம் 100%ன்னு எடுத்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பாகம் எடுக்கிறீங்க, 25% எடுக்கிறீங்களா, 15% எடுக்கிறீங்களா. ஸோ அந்த கேவிட்டி அந்த டிஃபெக்டை பார்த்துட்டு தான் நாங்கள் பிளான் பண்ண முடியும். ஸோ சில பேருக்கு ரொம்ப சின்ன டிஃபெக்ட் இருந்துச்சுன்னா நாங்கள் டைப் 1 ஆன்கோபிளாஸ்டி பண்ணலாம். மீன்ஸ் அந்த பிரெஸ்ட்டில் இருக்கிற செதையை கொஞ்சம் லிஃப்ட் பண்ணி இது பண்ணி யூனோ பிளாஸ்டிக் சர்ஜிக்கல் டெக்னிக் மூலியமாக அதை கொண்டு வந்துட்டு பக்கத்தில் கொண்டு வந்துட்டு நாங்கள் மூடிட்டு அந்த கேப்பை மூடலாம். ஆனால் சில பேருக்கு என்ன, இட் வில் பி மோர் தென் 20% டிஃபெக்ட், ஆல்மோஸ்ட் நான் குவார்ட்டர் பிரெஸ்ட் அந்த மாதிரி எடுத்தேன்னா அது நாங்கள் எப்படி மூடுறது, மூடின அப்புறம் அந்த சைஸ் கம்மியாகும், சின்னதாகும். ஸோ அதுக்கு நாங்கள் என்ன பண்ணலான்னா வால்யூம் ரீப்ளேஸ்மெண்ட் ஆன்கோபிளாஸ்டி. வால்யூம் ரீப்ளேஸ்மெண்ட்னா அந்த இடத்துல வேற இடத்துலேருந்து சதை எடுத்துட்டு வந்துச்சு நாங்கள் ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் மோஸ்ட் காமன்லி யூஸ் டெக்னிக்ஸ்னால் இந்த சைடில் இருக்கிற ஃபேட் இருக்கும் இல்லையா, அதை நாங்கள் உபயோகம் பண்ணி நாங்கள் உள்ளே கொண்டு வரலாம். இல்லைன்னா பேக்கில் இருக்கிற ஃபேட் மசில் லாட்டிசிமஸ் டார்சி ஃப்ளாப் நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இட்ஸ் ஆல் பிளாஸ்டிக் சர்ஜிக்கல் டெக்னிக்ஸ் தட் வி எம்ப்ளாய். அது வந்துட்டு கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் அதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது. இப்போ இதுலேயும் நிறைய வகைகள் இருக்குன்னு சொன்னீங்க. அந்த ஒவ்வொரு வகை பற்றியுமே தனித்தனியாக விளக்கம் கொடுக்க முடியும்? நான் சொல்லியிருக்கேன், யூ ஹேவ் டைப் 1, டைப் 2, டைப் 3. ஸோ டைப் 1 யூஸ்வலினா லெஸ் தென் 15% பிரெஸ்ட் வால்யூம் டிஃபெக்ட். ஸோ அதுக்கு என்னென்னா நாங்கள் வந்துட்டு அந்த அந்த பிரெஸ்ட்டில் இருக்கிற கேவிட்டி அந்த வால்ஸ் இருக்கு இல்லையா, அதே கொஞ்சம் மெனுப்புலேட் பண்ணி கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி அதெல்லாம் நாங்கள் யூனோ கொண்டு வரோம் பக்கத்தில். சில பேருக்கு என்னென்னா இட் வில் பி மோர் தென் 15%. நான் எவ்வளோ மெனுப்புலேட் பண்ணாலும் அது வந்துட்டு க்ளீனாக நீட்டாக அது மூடாது. ஸோ ஐ வில் ஹாவ் டு பிரிங் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு வந்துட்டு வெளி பக்கத்தில் நிறைய பிரெஸ்ட் டிஷ்யூ இருந்துச்சுன்னா அதை வந்துட்டு நான் கொஞ்சம் மெனுப்புலேட் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்துட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் டெக்னிக்ஸ். ஓகே, ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். ஆக்சுவலி நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. ஸோ நாங்கள் என்ன பார்க்குறோன்னா லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பேஷண்ட் வராங்க, அவங்களுக்கு நான் வந்துட்டு ஆன்கோபிளாஸ்டி சஜஸ்ட் பண்ணுறேன்னா எல்லாருக்கும் நான் சஜஸ்ட் பண்ண முடியாது. ஸோ நான் பார்க்கணும் இந்த பேஷண்ட் வந்துட்டு ஆன்கோபிளாஸ்டிக்கு இஸ் ஷி சூட்டபிள் ஃபார் இட். ஸோ சூட்டபிலிட்டினா நான் அவங்களோட ஏஜ் என்ன, பிரெஸ்டோட டென்சிட்டி என்ன, ஸோ அது மேமோகிராம் பார்க்கும்போது அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கிடைக்கும். ஸோ ரொம்ப டென்ஸ் பிரெஸ்ட் இருந்தால் எனக்கு இன்னும் கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் இருக்கும் டு பிரிங் த டிஷ்யூ டுகெதர். அப்புறமா பிரெஸ்ட் டியூமர் ரேஷியோ, டியூமரோட சைஸ் என்ன, டியூமர் எங்கே இருக்குது, வெளிப்பக்கம் இருக்கா உள்ள பக்கம் இருக்கா. ஏன்னா பிரெஸ்டோட உள்ள பக்கம் வந்துட்டு க்ளோசர் டு த ஸ்டர்னம் இல்லையா, அந்த பக்கம் டியூமர் இருந்துச்சுன்னா டிஃபெக்ட் இஸ் வெரி ஆப்வியஸ். ஸோ அந்த சைடில் நாங்கள் ஆப்ரேட் பண்ணணும்னா கொஞ்சம் சேலஞ்சிங் தான். ஸோ வீல் ஹாவ் டு கெட் மோஸ்ட் ஆஃப் த டைம் நாங்கள் வந்துட்டு வால்யூம் ரீப்ளேஸ் பண்ணணும் பின்னாடியிலேருந்து. இல்லைன்னா தெர் ஆர் சர்டன் டெக்னிக்ஸ், மேட்ரிக்ஸ் ரொட்டேஷன், oncoplasty, இல்லைனா there's something called transposition flap. So we use these various flap techniques to cover that gap. இன்னொன்று என்னென்னா பேஷண்ட்டோட ஃபேக்டர். ஸோ பேஷண்ட்டோட ஏஜ் என்ன, அவங்களுக்கு வேற டிசீசஸ் இருக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் டயபெட்டிஸ். எப்படி டாக்டர் கன்சிடர் பண்ணுவீங்க, எத்தனை ஏஜ் வரைக்கும் இருக்கணும் அப்படின்றத எப்படி நீங்கள் கன்சிடர் பண்ணுவீங்க? நாட் இத்தனை ஏஜ் வரைக்கும் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஓல்டர் லேடி நிறைய அவங்களுக்கு நிறைய கோமார்பிடிட்டிஸ் இருக்கும், லைக் டயபெட்டிஸ், ஹார்ட் டிசீஸ், இது அது அவங்களுக்கு வந்துட்டு நான் ப்ரொலாங்ட்
டைம் அனஸ்தீசியா கொடுக்க முடியாதுன்னா ஐ வில் திங்க் இந்த பேஷண்ட்டுக்கு நாங்கள் ஆன்கோபிளாஸ்டி பண்ணணுமா இல்லையான்னு. ரெண்டாவது என்னன்னா அகேன் ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் வந்துட்டு ரொம்ப குண்டா இருப்பாங்க, ஒபிசிட்டி இருக்கும் அவங்களுக்கு. அவங்களெல்லாம் ஐ வில் நாட் பி ஏபிள் டு டூ வெரி ப்ரொலாங்ட் சர்ஜரி. இல்லைன்னா அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஃபேட்டியாக இருக்கும். ஸோ நான் என்ன ஆன்கோபிளாஸ்டி பண்ணாலும் அதுக்கப்புறம் அந்த ஃபேட் நெக்ரோசிஸ் ஆகலாம், அந்த ஃபேட் அப்படியே டிசால்வ் ஆகிடும். ஸோ தட் வில் நாட் ஒர்க். ஸோ ஆன்கோபிளாஸ்டினா பேஷண்ட் செலெக்ஷன் ரொம்ப முக்கியம். பேஷண்ட்டோட ஃபேக்டர்ஸ், அந்த டியூமரோட ஃபேக்டர்ஸ், அப்புறம் மேமோகிராமில் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் நம்ம கிட்டியில் என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது, நான் என்னெல்லாம் யூஸ் பண்ணி அந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம். ஸோ இட்ஸ் அ வெரி காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ். நாங்கள் நிறைய இது ஆப்ஷன்ஸ் நாங்கள் கன்சிடர் பண்ணி தான் வி டிசைட் வாட் டெக்னிக் டு யூஸ். நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இப்போ இந்த ஆன்கோபிளாஸ்டிக் வந்து என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கு? ஸோ ஆன்கோபிளாஸ்டிக்கு செப்பரேட் காம்ப்ளிகேஷன்ஸ்னு அப்படி கிடையாது. பிஎட் ஆன்கோபிளாஸ்டி, பிரெஸ்ட் கான்சர்வேஷன், ஜென்ரலாக பிரெஸ்ட் சர்ஜரிக்கு அப்புறம் பாசிபிள் காம்ப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு ஆப்ரேஷன் இமீடியட் ஆஃப்டர் சர்ஜரி அவங்களுக்கு வந்துட்டு சில பேருக்கு ப்ளீடிங் ஆகலாம். அந்த ப்ளீடிங் வந்துட்டு உள்ளே அப்படியே அக்யூமுலேட் ஆகலாம். இல்லைன்னா நான் இப்போ சொன்னேன் ஃபேட் நெக்ரோசிஸ். ஸோ சில பேருக்கு ரொம்ப ஃபேட்டியாக இருக்கும். ஸோ அந்த ஃபேட் வந்துட்டு அதுக்கு பிளட் சப்ளை இல்லைன்னா அப்படியே அது மெல்ட் ஆகிடும். ஸோ அது வந்துட்டு கொஞ்சம் கல்லாக ஆகிடும். ஸோ ஃபேட் நெக்ரோசிஸ் இஸ் அ காமன் காம்ப்ளிகேஷன். மூணாவது வந்துட்டு நாங்கள் பிரெஸ்ட்ஸ் ஆர் டு நோ டூ பிரெஸ்ட்ஸ் ஆர் ட்வின்ஸ்ன்னு சொல்கிறோம், பட் தேர் நெவர் ட்வின்ஸ். தே டோன்ட் ஆல்வேஸ் லுக் எக்ஸாக்ட்லி அலைக். ஸோ நாங்கள் வி ட்ரை அவர் பெஸ்ட் டு மேக் இந்த ஆப்ரேட் பண்ண மார்பகம் வந்துட்டு இட் ஹேஸ் டு மேட்ச் த ஆப்போசிட் பிரெஸ்ட், பட் இட் இஸ் நாட் ஆல்வேஸ் ஈக்குவல். ஸோ நாங்கள் எப்போவுமே சொல்லுவோம் இந்த மாதிரி கொஞ்சம் பிரெஸ்ட் சைஸ் ஏசிமெட்ரி இருக்கும். இது ஹீல் ஆனப்புறம் ரேடியேஷன் கொடுத்தப்புறம் இன்னும் அந்த ஏசிமெட்ரி இருந்துச்சுன்னா ஈக்குவலாக இல்லைன்னா அதுக்கப்புறம் செகண்டரி ப்ரொசீஜர் நாங்கள் கொஞ்சம் இது பண்ணலாம், மெனுப்புலேஷன் பண்ணலாம், லைப்போஃபில்லிங்கா ஆல்சோ யூசிங் சம் அதர் டெக்னிக். இப்போ காமனாக ஒரு கேள்வி, இப்போ ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால ஒரு சிலருக்கு வந்து பிரெஸ்ட்ல ஒரு பெயின் வரும். அவங்களுக்கு வந்து சரியா தெரியாது, இது ஒருவேளை எனக்கு பிரெஸ்ட் கேன்சராக இருக்குமோன்னு சொல்லி பயப்படுவாங்க. நம்ம வீட்டிலேயே வந்து அதை செக் பண்ணிக்க முடியுமா, இல்லை டாக்டர்கிட்ட போய் நம்ம ப்ராப்பராக செக் பண்ணிக்கலாமா, எந்த ஏஜ்ல அது வர ஆரம்பிக்கும், அதை பற்றி சொல்லிடுங்க. ஸோ பிரெஸ்ட் பெயின் இஸ் த மோஸ்ட் காமன். மோஸ்ட் விமென் ப்ரீமெனபாசல் ஏஜில் அது வர வாய்ப்பு தான் இருக்குது. இட்ஸ் பிகாஸ் நீங்களே சொன்னீங்க, இட்ஸ் பிகாஸ் ஆஃப் ஹார்மோனல் இம்பேலன்சஸ். அண்ட் மந்த்லி எவ்ரி மந்த் நம்மளுக்கு வந்துட்டு ஈஸ்ட்ரோஜன் லெவல் மேலே போகுது, ப்ரொஜெஸ்ட்ரான் லெவல் மேலே போகுது. தட் வில் ஆல் காஸ் பிரெஸ்ட் பெயின். அண்ட் டிப்பிக்கலாக என்ன சிம்டம் இருக்குன்னா, என்ன ஹிஸ்ட்ரி இருக்குன்னா, எனக்கு வந்துட்டு அந்த தீட்டு ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது ஸ்டார்ட் ஆக உடனே அந்த வலி டிஸப்பியர் ஆகுதுன்னு. ஸோ தட்ஸ் வெரி காமன். த மோஸ்ட் காமன் சிம்டம் ஆஃப் பிரெஸ்ட் கேன்சர் இஸ் வலி இல்லாத கட்டி. கட்டி இருக்கும், அதில் வலி இருக்காது. இல்லைன்னா ஏதாவது ஒரு பிரெஸ்டில் சேஞ்சஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த சதை வந்துட்டு கொஞ்சம் திக்காக இருக்கலாம், இல்லைன்னா நிப்பிள் அந்த டிஸ்சார்ஜ் வரலாம். ஸோ வாட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இஸ் வீட்டிலே எல்லா பெண்களும் மந்த்லி செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் பண்ணணும். ஸோ irrespective of the age, starting from 18 years of age onwards, self breast examination பண்ணணும். Best time to do it is 5 to 7 days after their period. அது வந்துட்டு they should use these 3 fingers, right? Like how you take an oath, they should use these 3 fingers and press their breasts and examine themselves. Right? இந்த மாதிரி clutch பண்ணக்கூடாது, thumb யூஸ் பண்ணக்கூடாது, just use these 3 fingers, examine themselves. Standing positionல பண்ணணும் and lying down positionல பண்ணணும். If they do this, that's fine. Women 40 years of age and above, அவங்களும் இந்த எக்ஸசைஸ் பண்ணணும். ரெண்டாவது வந்துட்டு once a year மேமோகிராம் பண்ணணும் ஃபார் ஷோர். இது இல்லாமல் தெர் ஆர் சம் விமென் 40 வயசுக்கு கம்மியாக இருந்தாங்க, ஆனால் ஸ்ட்ராங் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் பிரெஸ்ட் கேன்சர், இல்லைன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஜெனட்டிக் மியூட்டேஷன் இருக்குது. தே ஆல் ஃபாலோ அண்டர் ஹை ரிஸ்க் கேட்டகரி. ஸோ அவங்க வந்துட்டு அவங்களோட பிரெஸ்ட் சர்ஜன் கிட்ட போயிட்டு டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ நான் என்ன ஃபாலோ அப் ஷெட்யூல் ஃபாலோ பண்ணணும், வாட் ஷுட் ஐ டூ. ஸோ அவங்களுக்காக வி வில்
நாங்கள் வந்துட்டு அந்த ஸ்க்ரீனிங் ப்ரோட்டோகால் கஸ்டமைஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் வந்துட்டு இப்படி பண்ணணும். ஸோ அவங்களுக்கெல்லாம் we might even tell them to do 6 monthly mammogram and MRI alternate. So இப்போ mammogram பண்ணாங்கன்னா 6 months later we'd get an MRI done just to catch the cancer early. So early detection is very important. ஏன்னா நீங்கள் சீக்கிரமாக கண்டுபிடிச்சிங்கன்னா chemotherapy maybe cut பண்ணலாம், maybe radiation avoid பண்ணலாம். It depends, you know. Maybe அவங்களுக்கெல்லாம் நாங்கள் breast conserve பண்ணலாம். So less treatment. So early detection very important. ஓகே, இப்போ ஃபுட் அண்ட் லைஃப் ஸ்டைல் பற்றியும் சொல்லிடுங்க டாக்டர். நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து மெயின்டைன் பண்ணால் நமக்கு இன்னும் வந்து நல்லா இருக்கும் அதை பற்றியும் சொல்லிடுங்க. Food and lifestyle வந்துட்டு is general, like for all the cancers, you know. ஃபுட் வந்துட்டு ஹை ஃபைபர் ஃபுட் சாப்பிடணும், நிறைய காய்கறிகள், யூனோ ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ். ரெட் மீட் கம்மி பண்ணணும், ரைட்? மேபி நாட் மோர் தேன் 1 or 2 servings per week. அப்புறம் ப்ராசஸ்ட் ஃபுட் கம்மி பண்ணணும், யூனோ லைக் ப்ராசஸ்ட் சுகர். எவ்ரி திங் இஸ் ப்ராசஸ் நவ் டேஸ், ரைட்? வெளியில் சாப்பிட்றது கொஞ்சம் கம்மி பண்ணால் நல்லது. அஃப்கோர்ஸ் இட்ஸ் டிஃபிகல்ட் கீப்பிங் அவர் லைஃப் ஸ்டைல் இன் மைண்ட், பட் நாங்கள் ட்ரை பண்ணணும். ஸோ வி ஷுட் ஸோ நிறைய பேஷண்ட்ஸ் கேட்குறாங்க, மேடம் ஐ லீட் அ வெரி ஹெல்தி லைஃப் ஸ்டைல் பட் ஸ்டில் கேன்சர் ஆயிருக்கு, யூனோ. ஸோ வி ட்ரை அவர் பெஸ்ட், ரைட்? ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வெரி இம்பார்ட்டண்ட். இது வெயிட் ஜாஸ்தி இருந்துச்சுன்னா, கொழுப்பு ஜாஸ்தி இருந்துச்சுன்னா, ஸோ ஒபிசிட்டி இட் கேன் காஸ் ஒரு 13 different types of cancers, யூனோ. breast, ovary, stomach cancer, so many. ஸோ அது வந்துட்டு வெயிட் மெயின்டெனன்ஸ் ரொம்ப முக்கியம். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ ஜஸ்ட் யூனோ இப்போல்லாம் நம்மளுக்கு இந்த மாதிரி யூ கெட் தீஸ் வாட்சஸ், ரைட்? ஸோ நாங்கள் வந்துட்டு வி ஷுட் மானிட்டர் ஆர் ஸ்டெப் கவுண்ட். நாங்கள் ஒரு ரூல் வச்சுக்கணும், டெய்லி ஒரு 1/2 hour to 40 minutes அட்லீஸ்ட் ஒரு ஸ்லோ வாக்கிங், ஃபாஸ்ட் வேண்டாம், ஸ்லோ வாக்கிங் வீட்டுக்குள்ளேயே, ஆர் அட்லீஸ்ட் 10,000 steps. அது வந்துட்டு இட்ஸ் அ யூனிவர்சல் கைட்லைன். அட்லீஸ்ட் 10,000 steps per day. யாரெல்லாம் இப்போ நிறைய பெண்கள் வந்துட்டு வீட்டில் நிறைய வேலை செய்கிறாங்க. ஸோ ஐம் ஆல்வேஸ் ஆக்டிவ், நான் நிறைய வேலை செய்கிறேன், இது பண்ணுறேன், பட் நாங்கள் வந்துட்டு வி டோன்ட் லுக் ஆஃப்டர் தி அதர் ஆஸ்பெக்ட். நாங்கள் எந்திரிச்சு நாங்கள் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணணும், யூனோ. ஸோ ஆல் தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அப்புறம் ஆஃப்கோர்ஸ் நோ ஸ்மோக்கிங், அவாய்ட் ஸ்மோக்கிங் as much as possible, including passive smoking, right? That is even worse. அப்புறம் ஆஃப்கோர்ஸ் கண்ட்ரோல் ஆல்கஹால் இன்டேக். பிரெஸ்ட் கேன்சர் பற்றியும் அதுக்கு கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் பற்றியும் இப்போ இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர் நிகழ்ச்சியில் வந்து கலந்து. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ. இப்போ ஆங்கோபிளாஸ்டி பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இப்போ ஒரு பேஷண்ட் வந்து பிரெஸ்ட் கேன்சர் சர்ஜரிக்காக போகிறாங்கன்னா அதுக்கு முன்னாடி அவங்க என்னென்ன ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணிக்கணும்? ஸோ காமன் ப்ரிப்பரேஷன்ஸ் பிஃபோர் சர்ஜரி நாங்கள் வந்துட்டு சில பிளட் டெஸ்ட்ஸ், இசிஜி, எக்கோ, அப்புறம் அவங்களோட வைரல் மார்க்கர்ஸ் நாங்கள் எல்லாமே செக் பண்ணுவோம். அண்ட் அனஸ்தெட்டிஸ்ட் பார்ப்பாங்க. ஸோ அனஸ்தெட்டிஸ்ட் வந்துட்டு இந்த பேஷண்ட் எப்படி இருக்காங்க, ஃபிட்டாக இருக்காங்களா, அவங்களுக்கு என்னெல்லாம் வேறு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, டயபெட்டிஸ், சுகர் கண்ட்ரோலில் இருக்கா, தைராய்டு பிரச்சனைகள் இருக்கா, அதெல்லாம் பார்ப்பாங்க. அண்ட் ஹார்ட் எப்படி இருக்குது. ஸோ சுகர் பேஷண்ட்னா அவங்களுக்கு நாங்கள் வந்துட்டு டயபெட்டாலஜிஸ்ட் கிட்ட அனுப்புவோம், ஃபிட்னஸ் வாங்குவோம். சிமிலர்லி கார்டியாக்னா நாங்கள் வந்துட்டு கார்டியாலஜிஸ்ட் ரெஃபரன்ஸ் கொடுப்போம். ஸோ தோஸ் ஆர் ஒன் செட் ஆஃப் ப்ரிப்பரேஷன்ஸ். ரெண்டாவது என்னென்னா அந்த பிரெஸ்ட் சர்ஜரிக்கு இருக்கிற ப்ரிப்பரேஷன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இப்போ தெரியும் இது வந்துட்டு 25% வால்யூம் லாஸ் இருக்குது. ஸோ என்ன மாதிரி நான் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண போகிறேன், அப்படியே நான் ஓட்டிக்குள்ளே போக முடியாது. எனக்கு வந்துட்டு ஒரு பிளான் இருக்கணும். ஓகே, இப்போ இப்படின்னா நாங்கள் இந்த ஆப்ஷன் பண்ண போகிறோம், இது ஃபெயில் ஆச்சுன்னா நாங்கள் என்ன பண்ண போகிறோம், அதெல்லாம் நாங்கள் யோசிக்கணும். ஸோ ஆன்கோபிளாஸ்டி பண்ணுறோன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் அதுக்கு பிரெஸ்ட் மார்க்கிங் இருக்கும்.
ஸோ பேஷண்ட்டை நின்று வச்சுட்டு நாங்கள் ஸ்கெட்ச் பென் எடுத்துகிட்டு அவங்களோட பிரெஸ்டோட லைன் என்ன, ஏன்னா ஆஃப்டர் சர்ஜரி 2 நிப்பிளும் வேறு வேறு லெவலில் இருக்கக்கூடாது. ஸோ அதெல்லாம் நாங்கள் மேப் பண்ணுவோம். சில பேருக்கு வி யூஸ் சம்திங் கால் பர்ஃபரேட்டர் ஃப்ளாப்ஸ். அது வந்துட்டு சைட்லேருந்து வி டேக் கொஞ்சம் செதை எடுத்துட்டு அந்த பிளட் வெசல் கனெக்ட் ஆகிருக்கும், அது அப்படியே நாங்கள் ரொட்டேட் பண்ணணும். ஸோ அதுக்காக மார்க்கிங்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ செகண்ட் திங் இஸ் மார்க்கிங்ஸ் on the patient. அப்புறம் for certain patients, for example, இதே மாதிரி perforator flaps பண்ணுறோன்னா அந்த blood vessel marking பண்ணணும். ஸோ the day before surgery நான் கூப்பிட்டுட்டு ஒரு டாப்லர், handheld டாப்லர் வச்சுட்டு I will mark the vessels. இங்கே I can, so டாப்லர்னா என்ன, we keep the probe, ultrasound probe மாதிரி, and அங்கே blood flow வந்துட்டு நம்மளுக்கு கேட்கும். ஸோ ஐ வில் லிசன் டு ஓகே இங்கே எனக்கு பிளட் ஃப்ளோ கேட்குது, பர்ஃபரேட்டர்ஸ் இயர் நான் மார்க் பண்ணுவேன். ஸோ தட் வில் ஹெல்ப் மீ at the time of surgery. So that is the third thing. நாலாவது என்னன்னா, now கேன்சர் சர்ஜரினா நாங்கள் வந்துட்டு நெறி கட்டியும் நாங்கள் பார்க்கணும், ஆக்சிலரி ஸ்டேஜிங் பண்ணணும். ஸோ யாருக்கு ஆக்சில் அந்த நெறிக்கட்டி அக்கில் வந்துட்டு நெறிக்கட்டியில் கேன்சர் இல்லையோ அவங்களுக்கு நாங்கள் வந்துட்டு சென்டினல் லிம்ஃப் நோட் பயாப்சி ப்ரொசீஜர் பண்ணுவோம். ஸோ சென்டினல் லிம்ஃப் நோட் பயாப்சி ப்ரொசீஜருக்கு த ரெக்கமெண்டட் டெக்னிக் இஸ் அ dual dye technique. ஸோ dual dye டெக்னிக்னா ஆப்ரேஷன் டைமில் நாங்கள் ஒரு ப்ளூ கலர் டை இன்ஜெக்ட் பண்ணுவோம், மெத்திலின் ப்ளூ. அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்துட்டு சில டைம் நாங்கள் வந்துட்டு டெக்னீஷியம் அந்த ரேடியோ ஆக்டிவ் டை இன்ஜெக்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக we do it before surgery, either the day before surgery இல்லைன்னா மார்னிங் பிஃபோர் சர்ஜரி. பேஷண்ட்டுக்கு வந்துட்டு நியூக்ளியர் மெடிசன் டிபார்ட்மெண்ட் ஷிஃப்ட் பண்ணி அந்த டை இன்ஜெக்ட் பண்ணி we have to. So these are some of the preparations that we need to do. அண்ட் அஃப்கோர்ஸ் பேஷண்ட் கிட்ட எல்லாமே நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும், இந்த மாதிரி ஆப்ரேஷனுக்கு அப்புறம் இப்படி இருக்கும், இங்கே இது பண்ணணும். ஸோ ஆல் ஆஃப் தட் கம்ஸ் அண்டர் ப்ரீஆப் கன்சல்டேஷன். டாக்டர், இப்போ நீங்கள் பிஃபோர் சர்ஜரி என்னென்ன விஷயங்கள் நம்ம கவனிக்கணும் அப்படின்னு பற்றி சொல்லியிருந்தீங்க. அதில் நீங்கள் குறிப்பிடும்பொழுது ஏஜ்டு பர்சனுக்கு வந்து நாங்கள் இன்னும் கவனம் செலுத்தணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ இணை நோய்கள் அவங்களுக்கு இருக்குது, லைக் டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஹார்ட் பிரச்சனை இந்த மாதிரி இருக்குன்னா அவங்க எந்த அளவுக்கு கவனமாக இருக்கணும் சர்ஜரிக்கு போகிறதுக்கு முன்னாடி, அண்ட் வந்து ஆஃப்டர் சர்ஜரி அவங்க எந்த அளவுக்கு கவனமாக இருக்கணும், அதை பற்றி சொல்லிடுங்க. ஸோ பிஃபோர் கோயிங் ஃபார் சர்ஜரி எல்லாம் என்ன அப்நார்மாலிட்டிஸ் இருந்தாலும் நாங்கள் அதை ஸ்டெபிலைஸ் பண்ணணும். ரொம்ப தைராய்டு லெவல்ஸ் ரொம்ப ஹையாக இருந்தால் அது வந்துட்டு நாங்கள் ஸ்டெபிலைஸ் பண்ணி தான் நாங்கள் ஆப்ரேஷன் கூட்டின்னு போவோம், நாட் அதர்வைஸ். சுகர் ரொம்ப ஹை இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இன்சுலின் கொடுத்துட்டு கண்ட்ரோலில் வர வச்சுட்டு தான் நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணுறோம். ஏன்னா சுகர் ரொம்ப ஹை இருந்துட்டு நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணோன்னா டெஃபினட்டாக இன்ஃபெக்ஷன் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ தீஸ் ஆர் த ஃபியூ திங்ஸ் தட் வி டூ. போஸ்ட் ஆப்ரேட்டிவ் என்ன கன்சிடரேஷன்ஸ்னால் சேம் திங்ஸ், நாங்கள் வந்துட்டு பல்ஸ், பிபி அதெல்லாம் மானிட்டர் பண்ணுவோம். அப்புறம் இன்புட் அவுட்புட், என்னெல்லாம் சாப்பிட்றாங்க, என்ன குடிக்கிறாங்க. சில பேருக்கு வந்துட்டு சப்போஸ் நாங்கள் ஜென்ரல் அனஸ்தீசியா கொடுத்துருக்கோன்னா இமீடியட்லி ஆஃப்டர் சர்ஜரி ஒரு 4 to 6 hours அவங்க ஒன்றுமே சாப்பிடக்கூடாது. அதுக்கப்புறம் நாங்கள் மெதுவாக கொஞ்சம் லிக்விட்ஸ் அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்புறம் நாங்கள் சப்போஸ் பிரெஸ்ட் கான்சர்வேஷன் பண்ணியிருக்கோம், ஆன்கோபிளாஸ்டி பண்ணியிருக்கோன்னா யூஸ்வலாக ஐ அட்வைஸ் தெம் டு கெட் அ கம்ப்ரெஷன் ப்ரா, அ சப்போர்ட் ப்ரா. ஸோ அது சர்ஜிக்கல் கம்ப்ரெஷன் ப்ரானும் கிடைக்குது. அது வந்துட்டு போட்டுட்டு தான் அவங்க இருக்கணும், பிகாஸ் தேட் வில் சப்போர்ட் த ரீஜன். ஸோ ஏதாவது சப்போஸ் கொஞ்சம் ஸ்வெல்லிங் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும். வேறு சில பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் சில டைம் ட்ரெயின் இருக்கலாம், டியூப்ஸ் போட்டுட்டு அது உள்ளே இருக்கிற ஃப்ளூயிட், பிளட் அதெல்லாம் வெளியில் வரணும். ஸோ அவங்களுக்கு நாங்கள் டெய்லி அவங்க வந்துட்டு அந்த காலி பண்ணணும், மெஷர் பண்ணணும், எவ்வளோ தண்ணி வருது அதெல்லாம் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுப்போம். இட் சவுண்ட்ஸ் வெரி காம்ப்ளிகேட்டட், ஆனால் காம்ப்ளிகேட்டடாக கிடையாது. பட் மென்டலி அவங்களை எப்படி மேம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவீங்க? மென்டலி வி டாக், வி கவுன்சில். ஸோ என்னோட எல்லா அப்பாயின்மெண்ட்ஸும் when I speak to patients மினிமம் ஒரு 45 minutes to 1 hour. ஏன்னா வி அஃப்கோர்ஸ் யாருக்கு ரொம்ப மென்டல் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, வி டூ ரெஃபர் தெம் டு அ சைக்காலஜிஸ்ட். ஸோ அ சைக்கோ ஆன்காலஜிஸ்ட் வந்துட்டு இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த பிரெஸ்ட் கேன்சர் ட்ரீட்மெண்ட் டீம். ஆனால் நம்ம சொசைட்டியில் வந்துட்டு நாங்கள் சைக்கியாட்ரிஸ்ட்னு சொல்ல உடனே அவங்களுக்கு வந்துட்டு ஐயோ நான் என்ன ஐம் நாட் மேட், நான் பைத்தியம் கிடையாது, ஏன் சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட அனுப்புகிறாங்கன்னு அது ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்குது. ஸோ we definitely refer them to the psycho-oncologist. ஆனால் நாங்களும் ரொம்ப நாங்கள் கவுன்சில் பண்ணணும். ஏன்னா வரும்போது அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. சடன்லி பயோப்சி, பெட் ஸ்கேனு, இது பிரெஸ்ட் கான்சர்வேஷன், இட்ஸ் டூ மச் ஃபார் தெம் டு டேக். ஸோ எவ்ரி கன்சல்டேஷன் வந்துட்டு ஒரு 45 minutes 1 hour பேசி 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 பேசி
ஓகே டாக்டர். டாக்டர், இப்போ பிரெஸ்ட் கான்சர்வேஷன் பண்ணக்கூடாது அப்படின்றவங்க மாஸ்டெக்டமி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. அதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, அதை பற்றி சொல்லிடுங்க. ஸோ மாஸ்டெக்டமினா நாங்கள் முழுசாக பிரெஸ்ட்டு நாங்கள் எடுத்துகிட்டு ஆப்ரேஷன் பண்ணணும். ஸோ அந்த இடத்து வந்து அது ஃப்ளாட்டாக இருக்கும், ரைட்? ஸோ ஒன்று பிரெஸ்ட் இருக்கும், அந்த ஆப்ரேட் பண்ண சைடில் ஒன்றுமே இருக்காது. ஸோ அதுக்கு வந்துட்டு ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்துட்டு பிரெஸ்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். நாங்கள் வந்துட்டு அதே டயத்தில் நாங்கள் இமீடியட்டாக அந்த மாஸ்டெக்டமி பண்ண உடனே நாங்கள் பிரெஸ்ட்டை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். ரெண்டாவது வந்துட்டு நாங்கள் இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்ச அப்புறம் செகண்டரி டிலேட் பிரெஸ்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் தவிர வேறு ஆப்ஷன் வந்துட்டு எக்ஸ்டர்னல் பிரெஸ்ட் ப்ரோஸ்தசிஸ். ஸோ யார் யோசிக்கிறாங்க, ஐயோ ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப பெரிய ப்ரொசீஜர், இல்லைனா எக்ஸ்பென்சஸ் ஜாஸ்தியாக இருக்கும், இல்லைனா யூனோ அந்த மாதிரி எனக்கு காம்ப்ளிகேட்டட் ப்ரொசீஜர் வேண்டான்னா, இல்லை எனக்கு ஜஸ்ட் ஏதாவது அந்த பக்கம் ஒரு ஷேப் வச்சுட்டு போதும்னா we would suggest external breast prosthesis. So அது என்னன்னா it is made out of silicon. அது breast மாதிரியே ஷேப்ல இருக்கும். ஸோ அது வந்துட்டு அது கூட அவங்க ஒரு மாஸ்டெக்டமி பிரா வாங்கணும். ஸோ அந்த பிரால ஒரு பாக்கெட் இருக்கும். ஸோ அந்த ஆப்ரேஷன் பண்ண சைடில் பாக்கெட் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல அவங்க இந்த ப்ராஸ்தசிஸை போட்டுட்டு அப்படியே அவங்க பிரா போட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு மேலே அவங்க இது ட்ரெஸ் எல்லாம் போடும்போது அது யாருக்குமே தெரிய வராது. ஃபார் தோஸ் ஸோ அந்த யூஸ்வலாக யூனோ இந்த ப்ராஸ்தசிஸ் வந்துட்டு சம்டைம்ஸ் இட்ஸ் அரவுண்ட் பிட்வீன் 9,000 to maybe 18,000. ஸோ சில பேருக்கு வந்துட்டு அதை அஃபோர்ட் பண்ண முடியாதுன்னா நிறைய என்ஜிஓஸ் எல்லாம் இருக்காங்க வேர் தே ப்ரொவைட் யூனோ knitted knockers-னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பிரெஸ்டோட ஷேப் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு காட்டனில் இல்லைன்னா உல்ல பண்ணிட்டு தே ஜஸ்ட் கிவ் இட். சில பேர் அது வந்துட்டு செல்லும் பண்ணுவாங்க. ஸோ அது வந்துட்டு வச்சுக்கலாம். The only disadvantage of that is that அது வந்துட்டு ரொம்ப லைட்டாக இருக்கும். ஸோ it does not match the weight of the opposite breast. And if you see நம்ம ஹியூமன் பாடியில் everything is equal. We have two eyes, ஒரு nose சென்டரில் இருக்கும். So everything is symmetrical, two breasts. So one breast is removed na enna, that side will become very light, right? So spine and the stability pogudhu. So automatically யாருக்கெல்லா நாங்க mastectomy பண்ணிருக்கோம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த side shoulder வந்துட்டு கொஞ்சம் இப்படி it will be drooping. Or அவங்க வந்துட்டு with time இல்லையா அந்த spine will make up for that loss and they'll have drooping, back pain அதெல்லாம் start ஆகும். So those with smaller breasts can still consider that, but those with கொஞ்சம் breast பெருசா இருந்தா heavy breast வந்துட்டு it's best if they use a silicone breast prosthesis. Okay. இல்லைன்னா the best option is breast reconstruction, nothing like it. ஸோ ஏன்னா பேஷண்ட்டோட செதையை நாங்கள் யூஸ் பண்ணிட்டு நாங்கள் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம். ரீகன்ஸ்ட்ரக்ஷன்லேயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு அண்ட் இட் இஸ் அ லாங் டிஸ்கஷன். ஸோ அது ரீகன்ஸ்ட்ரக்ஷன் வேணும்னா we have a separate consultation for that. ஓகே, இப்போ அந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன்றதுவே ஒரு வரப்பிரசாதமாக தான் நான் பார்க்குறேன். இப்போ ஒரு சிலருக்கு அந்த சர்ஜரி முடிஞ்சதுக்கப்புறம் கை வீக்கம் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏன் டாக்டர் ஏற்படுது, அதை தவிர்க்க முடியுமா? ஸோ நீங்கள் கேட்குது வந்துட்டு அதுக்கு டேர்ம் லிம்ஃபிடிமா, ரைட்? ஸோ ஸோ வாட் ஹேப்பன்ஸ், லிம்ஃபிடிமானா என்ன? பேசிக்லி லிம்ஃப் வந்துட்டு அந்த லிம்ஃப் வெசல்ஸ்லேருந்து லீக் ஆகி அது வெளியில் வருது. இட் இஸ் சிமிலர் டு, ஸோ சில பேருக்கு நீங்கள் இந்த ஆனைக்கால் பார்த்துருப்பீங்க இல்லையா, பிகாஸ் ஆஃப் ஃபைலேரியாசிஸ் அண்ட் ஆல் தட். ஸோ அது வந்துட்டு சேம் மெக்கானிசம். நாங்கள் நெறிக்கட்டியில் ஆப்ரேட் பண்ணும்போது என்ன பண்ணுறோம், நெறிக்கட்டினா என்ன, லிம்ஃப் நோட். ஸோ lymphatic channels are connected to lymph nodes. ஸோ அது lymph nodes நாங்கள் எடுக்கிறோன்னா ஆப்ரேஷன் பண்ணுறோன்னா அந்த இடத்துல கொஞ்சம் லீக் ஆகும், லிம்ஃப் வெளியில் வரும், இல்லைன்னா அந்த ஃபைப்ரோசிஸ் ஆகும். ஸோ அந்த lymphatic channelsல பிளாக் ஆகும். ஸோ சில பேருக்கு என்ன, அந்த லிம்ஃப் ஃப்ளூயிட் வந்துட்டு வெளியில் வரலாம். எல்லாருக்குமே அது ஆக வாய்ப்பு இல்லை. இட் டிபெண்ட்ஸ் ஆன் நோய் எவ்வளவு இருந்துச்சு அந்த நெறிக்கட்டியில், நாங்கள் எத்தனை நெறிக்கட்டி எடுத்திருக்கோம். ஸோ அதுக்கு தான் இந்த சென்டினல் நோட் பயோப்சி இது முன்னாடி நான் மென்ஷன் பண்ணேன். தட்ஸ் ஹவ் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் அவ்வளவு இருக்குது. இது ஏர்லி டிடெக்ஷன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். பிகாஸ் அது நோய் வந்துட்டு பிரெஸ்டில் மட்டும் இருந்துச்சுன்னா, சின்னதாக இருந்துச்சுன்னா, நெறிக்கட்டிக்கெல்லாம் போகலைன்னா நாங்கள் வந்துட்டு நெறிக்கட்டியை ஸ்பேர் பண்ணி இந்த ஆப்ரேஷன் பண்ணலாம். ஸோ நாங்கள் சென்டினல் நோட் பயோப்சி பண்ணும்போது the risk of lymphedema is very less. It will be less than 5 to 7%. But when we do an axillary clearance, then the rates again increase. Similarly, அந்த நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணி அந்த
it depends on radiation also. So lymphedema வந்துட்டு எவ்வளவு ஆகுதுன்னா டிபெண்ட்ஸ் ஆன் நாங்கள் எத்தனை ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம், எவ்வளோ நெறிக்கட்டி எடுத்திருக்கோம், நீங்கள் ரேடியேஷன் எவ்வளோ கொடுக்குறீங்க, என்ன ஏரியாஸ் ரேடியேட் பண்ணுறீங்க. ஸோ நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ அது ஆகக்கூடாதுன்னு we try sentinel node biopsy for those with early breast cancer for whom it's feasible. ரெண்டாவதுனா we teach them exercises. ஸோ ஆப்ரேஷனுக்கு அப்புறம் உடனே we start them on gel ball exercises. அந்த ஆப்ரேட் பண்ண சைடில் வந்துட்டு they should use a gel ball and start moving their muscles. அவங்க கிட்ட we tell them to do some exercises. It is important to keep the muscles moving because muscles move பண்ணிச்சுன்னா it will move the lymph as well. So அது வந்துட்டு அவங்களுக்கு எக்ஸசைஸ் மாதிரி. ரெண்டாவது வந்துட்டு சில பேருக்கு breastல lymphedema ஆகும். ஸோ அவங்களுக்கு we teach them breast massage techniques to move the lymph back into circulation. So the other thing is நாங்க யாருக்கெல்லாம் இந்த மாதிரி நெறிக்கட்டி முழுசா எடுத்துருக்கோம், we teach them certain அவங்க precautions எடுக்கணும் லைஃப் லாங்கா. ஸோ we tell them அந்த ஆப்ரேட் பண்ண கையில் blood pressure பார்க்கக்கூடாது, blood test எல்லாம் பண்ணாதீங்க, இல்லைன்னா ஏதாவது இன்செக்ட் பைட் கொசுக்கடி அந்த மாதிரி ஆச்சுன்னா அவங்க கொஞ்சம் ஸ்டெரிலியமாக ஏதாவது ஒரு ஆன்டிசெப்டிக் போட்டுட்டு க்ளீன் பண்ணணும். மீன்ஸ் அந்த கையை அவங்க நல்ல இன்ஃபெக்ஷன் ஆகாமல் பார்த்துக்கணும். இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா that can cause lymphedema again. ஸோ அவங்க கொஞ்சம் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணி அந்த கையை கொஞ்சம் பார்த்துக்கணும். பட் எல்லாம் வேலை பண்ணலாம், ஓவர் எக்ஸர்ட் பண்ணக்கூடாது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய வெயிட் 5 kgக்கு மேலே வெயிட் எல்லாம் ஜாஸ்தி தூக்கக்கூடாது. அப்புறம் ஃப்ளை பண்ணும்போது லைக் இஃப் தே டேக் அ ஃப்ளைட் அது ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதனால லிம்ஃபெடிமா ஆகக்கூடாதுன்னு we tell them to wear a compression sleeve. So there are a lot of solutions. இதெல்லாம் யூஸ்வலாக நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி தான் we go ahead. இப்போ வீட்டிலே என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பண்ணலாம் டாக்டர் சர்ஜரிக்கு அப்புறமா? சர்ஜரிக்கு அப்புறம் all of this எக்ஸசைஸ் பண்ணணும், ஹெல்தி லைஃப் ஸ்டைல், நோ ஸ்மோக்கிங். ஸோ தோஸ் யாருக்கெல்லாம் ஸ்மோக்கிங்கோட ஹேபிட் இருக்குது, if they restart smoking habits, knowing definitely அது recurrence ஆகலாம். alcohol content கம்மி பண்ணணும். அப்புறம் physical exercise is very important. And lymphedema prevention, we will teach them all of this. Then I think what is very important is to continuously work on நம்மளோட mental health. ஏன்னா அதுக்கப்புறம் they will almost be normal, they can integrate with society. பட் சில பேருக்கு ஆல்சோ நாங்கள் ஹார்மோனல் தெரப்பி ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஃபார் தோஸ் ஹூ ஆர் ஆன் சே வித் ஹார்மோன் ரிசெப்டர் பாசிட்டிவ் டியூமர்ஸ் வி ஸ்டார்ட் தம் ஆன் ஹார்மோனல் தெரப்பி. ஸோ அதோட சைட் எஃபெக்ட்ஸும் இருக்கும். இன்ஃபேக்ட் ஐ ஹேட் அ கப்புள் ஆஃப் பேஷண்ட்ஸ் ரீசென்ட்லி who said that everything's fine, they're back to work. ஆனால் அந்த ஹார்மோன் தெரப்பினால அவங்களுக்கு வந்துட்டு மூட் டிஸ்டர்பன்சஸ் ஆர் disturbances in their sexual life. But what is important is நாங்கள் வந்துட்டு ஃபாலோ அப் ஷெட்யூல் இருக்குது, we will call them for follow up. ஸோ அப்போ வந்துட்டு அவங்க நம்ம கிட்ட பேசணும், இந்த மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் எனக்கு இருக்குது, இல்லைனா உடம்பு வலி இருக்குது. ஸோ we can discuss with them and நாங்கள் பார்க்கலாம் இந்த மருந்து மாற்ற முடியுமா, வேறு சைடு எஃபெக்ட் இல்லாமல் வேறு மருந்து ஏதாவது கொடுக்கலாமா. சில பேர் வந்துட்டு some women are post menopausal. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு we give a certain medication called letrozole, ஹார்மோனல் தெரப்பி. ஸோ அதனால என்ன ஆகும்னா போனில் வந்துட்டு ஆஸ்டியோபோரோசிஸ், ஆர்த்ரைட்டிஸ் கேன் இன்க்ரீஸ். ஸோ ஆர்த்ரைட்டிஸ்னால ஸோ அதுக்கு வந்துட்டு நாங்கள் ஒரு போன் மாடிஃபைங் ஏஜென்ட் இன்ஜெக்ஷன் கொடுக்குறோம் once in 6 months. ஸோ தீஸ் ஆர் ஃபியூ திங்ஸ். அந்த பேஷண்ட் பார்த்துட்டு அவங்களுக்கு எப்படி நாங்கள் ஹெல்ப் பண்ணணும், என்ன மருந்து கொடுக்கணும், அது பார்த்துட்டு தான் we will customize their treatment and their follow-up. Okay, doctor. இப்போ காமன்